அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. மார்லிஸ் மேன்லி நம்மளோட யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோட குறைநிறைகள் மற்றும் மேலும் எது மாதிரியான வீடியோ வேணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ், அதாவது கடல் மேலே ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னிலிருந்து கட்டிடம் கட்டி அதில் வாழ்கிற இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். பயங்கரமான ஒரு இடம், பார்க்க உங்களுக்கு செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த போட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காரு பைக்கு வச்சுருக்க மாதிரி இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு போட்டு தான். இங்கே ஒரு பைக் இருக்காது, கார் எதுவுமே இங்கே உள்ளவங்க யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே யூஸ் பண்ண முடியாது, வெளியில் வேணுமா வச்சுருப்பாங்களே தவிர இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லாக இதுதான் அவங்களோட பைக் எல்லாமே, சைக்கிள் எல்லாம். சைக்கிள் கூட இங்கே அலோடு இல்லை. நம்ம இது ஸ்டேஷன்லேயே இருக்காப்புல நம்ம டிக்கெட்டு. இதான் ஒவ்வொருத்தவங்களோடதும் நிறுத்தி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துகிட்டு. இதெல்லாம் ரொம்ப காலமாகிடுச்சு போல, அப்படியே பச்சை பசுன்னு ஆயிடுச்சு. இது வந்து இங்கே உள்ள பஸ் மாதிரி, இது கவர்மெண்டோடது தான். டிக்கெட் எடுத்துக்கிட்டு இதில் போகிறவங்க பப்ளிக் போகிறதுக்கு போகலாம். இது வந்து ப்ரைவேட்டாக உள்ளது. இதுதான் இங்கே உள்ள இது பஸ் ஸ்டாப்பா. இது வந்து போட் ஸ்டாப். இப்போ போட் வந்து எப்படி நிறுத்தி ஆள்லாம் எப்படி ஏறுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஸ்டைலாக ஸ்டாப் பண்ணுவாப்புலன்னு மட்டும் பாருங்கள். கயிறு எடுத்துட்டாப்புல. பாகுபலியெல்லாம் என்ன பாகுபலி, அதை விட ஸ்டைலாக கட்டுறாப்புலையா கயிறுலாம். இப்படி தான் கட்டி லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா போட் மூவ் பண்ணும்போது ஆள் ஏற இறங்க கஷ்டமாயிரும்ல. லாக் எடுத்ததும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுக்குன்னு இது நம்ம ஒரு கண்டக்டர் மாதிரி. இவங்க வந்து இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில, டிக்கெட் செக் பண்ண மாட்டாங்க, என்னன்னு தெரில. இந்த மாதிரி பிரிட்ஜு வந்து இங்கே இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இடம். ஏன்னா ஒரு டனல் உள்ளே போகிற மாதிரி சூப்பராக இருக்கும்ல. இது நிறைய இடத்துல இருக்கும் இங்கே அடிக்கடி. ஒவ்வொரு பிரிட்ஜு வரும்போதும் அதை எல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்பாங்க. இந்த ஊரை பற்றி ஒரு இது அஃபிஷியலாக எனக்கு தெரில, பட் ஆனால் இங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து இப்போ வெனிஸில் யாருமே வாழ்கிறதில்ல, அந்த சொந்த ஊர் மக்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்கவும், கொஞ்சம் நாளில் வந்து எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நாளில் ரொம்ப நாளில் அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக இங்கே உள்ள மக்கள் எல்லாம் வெளியில் ஏறிட்டு இப்போ இங்கே ஒர்க்கர்ஸும் இங்கே டூரிஸ்ட்டும் வர்றாங்களா, அவங்களும் தான் இங்கே இருக்காங்க. அதிகமாக இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸ் இது மாதிரி உள்ளது தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இந்த கிளாஸ் ஃபேக்ட்ரிலேருந்து அவசரமாக வெளில வந்துட்டு இருக்கேன். அங்கே முடிச்சுட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டுக்காட்டிலே வந்து ஒரு சில திங்ஸை விட்டுட்டு போயிட்டேன். அது பயத்தில் ரிட்டன் வந்து பார்த்தேன், சேஃபாக தான் இருந்தாப்புல. சரின்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஒரு ரவுண்டு மறுபடியும் இப்போ தான் ஒரு ஃபீல் ஃப்ரீயாக சுற்றலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். சூப்பராக இருந்துச்சு இந்த இடம்லாம். இந்த பிரிட்ஜு வந்து அங்கே வெனிஸ் போகிறவங்க இந்த பிரிட்ஜில் ஏறாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் வெளில வந்தோடனே இதான் ஃபஸ்ட்டு பிரிட்ஜு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்கும் ஃபுல் வியூ எல்லாமே. மக்கள் கூட்டம் சூப்பராக இருந்துச்சு. மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இது ஒரு திருட்டு கேம், இந்த 3 சீட்டு இது மாதிரி சொல்லுவாங்கள்ல, இது பயங்கர திருட்டுத்தனமாக பண்ணுவான். அவனோட ஃப்ரெண்ட்ஸே கேங் வச்சுக்கிட்டு அவங்க இருக்கும்போது ஈஸியாக பண்ணிவிட்டு நம்மளால் வெளியால் வந்து போடும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் அவனும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு அவனை வேணான்னுச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் போட்டாப்புல லாஸ் ஆகிட்டாப்புல. அப்புறம் அந்த பொண்ணு கேவலமாக திட்டிகிட்டு வந்துச்சு. அவனை நான் தான் சொல்கிறேன்ல அவன் திருட்டு பாய்ஸ்னு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தது. இப்போ ஓரளவு வந்து ஒரு ஈவினிங் அது சன்செட் ஆக போகிற டைம் அப்படியாச்சு. அப்புறம் ஃபைனலாக இருட்டியும் இருந்துச்சு. நான் வந்து இந்த இது எங்கே போகிறேன் எதுவுமே எனக்கு தெரில, சும்மா போயிட்டு வருவேன்னா நைட்டு வெனிஸ் செம்மையாக இருக்கும். போட் ரைடு போங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த இது லாஸ்ட்டு ஸ்டாப் போகிறேன் அப்படியே நான் தான் தனியாக வந்துட்டேன். கடைசியாக வண்டி இதுக்கு மேலே போகுதுன்னு இறக்கி விட்டாங்க. சரின்னு இறங்கி ரிட்டன் அதே இதில் கிளம்பிடுவேன். செம்மையாக இருக்குது நைட்டில். தயவு செஞ்சு போனீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா 1000 ரூபா கொஞ்சம் தான் இருந்துச்சு, பத்தவே இல்லை. அதை விட கடுப்பு என்னென்னா டேபிள் காசுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 3 யூரோ, மொத்தம் 15 யூரோ, ஒரு 1300 அந்த ரேஞ்சில். இப்போ அதிகமாக காசு கொடுத்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம்னா அது ஒரு கவலை இருக்காது. ஆனால் பத்தவும் இல்லை, காசும் அதிகம் போது அவ்வளோ ஒரு கடுப்பாக இருந்துச்சு. போலீஸ்லாம் போலீஸாக ஆர்மியான்னு தெரில, ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அடுத்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இல்லை. ஸோ வெனிஸில் 2 நாள் ஸ்டே அப்படின்ற நிலைமை ஆகிப்போச்சு. ஸ்டேஷன் வாசலில் தான் இன்றைக்கி நைட்டும் தூங்க போகிறேன். இந்த இடத்துல தான் தூங்கணும். டுக்காட்டி அப்படி ஓரமாக கட்டி வச்சுட்டு, இங்கே யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா சைக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல.
என்ன பண்ணுறது, நைட்டு ட்ரெயின் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் சீக்கிரமாகவே லாஸ்ட் ட்ரெயின் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம காலையில் தான் விடிய காலையில் எந்திரிச்சு ஓடணும். ஸோ தூக்கம் வேறு பயங்கரமாக வருது. பார்க்கலாம், செம்மையாக குளிருது வேறு. ஸ்டேஷன் வாசல்லே தூங்க போகிறேன். பை பை பாய். காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு. ட்ரெயின் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இருக்குது. இது இந்த ஒரு காலைல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காகவே அந்த காஃபி ஷாப்பில் அந்த இது வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொர்னெத்தி, அது பெருசாக நமக்கு விருப்பம் இருக்காது. சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி கிளம்பி வச்சோம். ஒரு மாதிரி அஃபாடான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 நாள் ஸ்டே கடுப்புல்ல. எங்கே இப்போ போயிட்டு இருக்கோன்னா பொலோக்னான்னு சொல்லுவாங்க இட்டாலியனில். நம்ம டுக்காட்டி ஸ்டெயிலாக நின்றுட்டு இருக்காப்புல இல்லை. நம்மளும் கூட்டம் பெருசாக இல்லை, அப்படியே ஜாலியாக ஹாயாக உட்காந்துட்டேன். இது மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்கும்போது என்னன்னு தோணுன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து பொலோக்னாவில் ஒரு அல்டிமேட்டான ஒரு இது இருக்குது, சர்ப்ரைஸாக வேறு லெவல் ஒன்று, அதை பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பை பை.